தூத்துக்குடியிலிருந்து மாலத்தீவுக்கு கடத்த இருந்த 32.95 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களையும் அதனை கடத்திய படகையும் கடலோர காவல்படை பிடித்துள்ளது. இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பகிரலாம். இந்திய கடலோர பகுதிகளில் இருந்து பல்வேறு நாடுகளுக்கு, குறிப்பாக இலங்கை, அதை ஒட்டி இருக்கக்கூடிய சில தீவுகளுக்கு போதைப் பொருள் கடத்தப்படுவது, அங்கிருந்து தமிழக கடலோர பகுதிகளுக்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதை கண்காணிப்பதற்காக மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு மற்றும் இந்திய கடலோர காவல்படை ஆகியோர் இணைந்து தொடர்ந்து கண்காணிப்பிலும் இது போன்ற அவ்வப்போது அதிரடியான சில ஆபரேஷன்களிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன்படி சில தகவல் கிடைத்து போதைப் பொருள் கைமாறுவதாக சில தகவல் கிடைத்ததன் அடிப்படையில இந்திய கடலோர காவல்படை மற்றும் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு இணைந்து நடத்திய இந்த அதிரடி ஆபரேஷன் நடவடிக்கையின் மூலமாக 32.95 கோடி மதிப்புடைய போதைப் பொருட்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாலத்தீவுக்கு கடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த பொழுது அந்த கடத்தலை முறியடித்ததோடு அந்த படகுகளோடு அந்த போதைப் பொருளையும் கைப்பற்றி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதில் சந்தேகத்திற்கிடமான சில நபர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடப்பதாகவும், இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தல் நெட்வொர்க் குறித்து தீவிர விசாரணையில் இறங்கி இருப்பதாகவும் இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகளும் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். மொத்தமாக 30 கிலோ ஹாஸ்டிஸ் ஆயில் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான போதைப் பொருளை பறிமுதல் செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார்.